Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா ஜூஸியான பாதுஷா எப்படி பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். தீபாவளி டயத்துல நம்ம கடையில போய் அதிக ரேட் கொடுத்து வாங்குறதை விட நம்ம வீட்ல சுலபமாவும் நல்ல டேஸ்டியாவும் செய்யலாம். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 200 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் தண்ணி எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் கப்பாக எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதம் வரணும், அதான் கரெக்டான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம 2 விரலை வச்சு இழுத்து பார்த்தோன்னா ஒரு கம்பி கட் ஆகும். இதுதான் கரெக்டான பதம். நம்ம பூந்தி லட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4-5 ட்ராப் மட்டும் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துற வேணால் ஒரு 4-5 ட்ராப் மட்டும் லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இறக்கி வச்சுட்டதுக்கப்புறம் மாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். மிக்சிங் பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு க்ரீமி பதம் வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது பாதுஷா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்க்குறதுனால பாதுஷா நல்ல ஒரு லேயர் இருக்கும். இப்போ நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் மைதா சேர்த்துருக்கேன். நம்ம இதை மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம். மைதா மாவில் செய்யும்போது தான் நம்ம கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம எந்த கப்பில் மைதா மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விரலை வச்சு பிணைஞ்சு விடுங்க. அழுத்தி பிணைய வேணாம். அழுத்தி பிணையும் போது நம்மளுக்கு பாதுஷா அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு செட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு உருண்டை ஷேப்புக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறோம். இப்போ நல்லா உருட்டியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கிற போகிறோம். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் பாதுஷா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நெய் பரவலாக சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 hour நல்லா ஊறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு. இது திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் விரல்களை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் மெயினாக நம்ம அழுத்தி பிணையக்கூடாது, அதான் மெயினாக. இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிற போகிறோம். நம்மளுக்கு பாதுஷா எந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா ரோல் பண்ணுங்கள். அழுத்தி ரோல் பண்ண வேணாம். நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ நல்லா உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையை வச்சு ஒரு ப்ரெஷ் கொடுத்துட்டு சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கலாம். உளுந்த வடைக்கெலாம் எந்த மாதிரி ஹோல் போடுவீங்களோ அந்த மாதிரி சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பாதுஷா மாவு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி லேயர் வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்மளுக்கு உருட்டும் போதே லேயர் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து மீடியமாக ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக ஆயில் ஹீட் ஆகிறதுல தான் இருக்குது. ஆயிலை அதிகமாக ஹீட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு போடும்போதே மேலே டார்க் ஆகிடும், உள்ளே வேகாது. இப்போ ஒரு சின்ன பால்ஸ் போடுறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 செகண்டில் பபிள்ஸ் வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பபிள்ஸ் வருது. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி மாவெல்லாம் சேர்த்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு மெயினாக எண்ணெய் பதத்தில் தான் இருக்குது. நீங்கள் இதே நெய் வச்சு கூட பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு உப்பி வரும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உப்பி வந்துடும்.
இதை திருப்பி விட்டுருங்க. அப்பப்போ திருப்பி விடுங்க. நான் ஒரு 4 தடவை திருப்பி விட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா நம்ம திருப்பி விடலன்னா ஒரு சைடு வந்து டார்க்காக இருக்கும், ஒரு சைடு வந்து வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக நம்மளோட பாதுஷா நல்ல ஒரு லேயர் பதத்துக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜீராவில் சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லேயே சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு மேலெல்லாம் நல்லா ஊறி இருக்கும், உள்ளே வந்து லைட்டாக ஜீரா இறங்கியிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜீரா உள்ளே இறங்கணுன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரமாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா ஒரு மணி நேரமாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உள்ளே ஃபுல்லாக ஜூஸியாக இறங்கியிருக்கு. நல்லா சாஃப்டாக டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.